Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லை 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லைனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். உங்களால் டெஃபினட்டாக இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 41வது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி விழி. 42வது கேள்வி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். 43வது கேள்வி திரு ஆழ்வாய் என்று குறிப்பிடப்பெறும் ஊர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. 44வது கேள்வி உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி இனமொழி விடை. 45வது கேள்வி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி நிரல் நிறை. 46வது கேள்வி வேல நெடும்படை என்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி யானைப்படை. 47வது கேள்வி வேலவன் குன்றம் என்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி திருத்தணி. 48வது கேள்வி குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 49வது கேள்வி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சென்னை. 50வது கேள்வி பார்த்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 51வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மேஜையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஷ் பயன்படுத்துகிறார். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ விசை. 52வது கேள்வி இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வுறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் ஏனெனில் அவைகள். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சீரற்ற சாலைகளில் நகரும்போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. 53வது கேள்வி தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி ஒளிரும் பொருள். 54வது கேள்வி கண் பாவையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவையை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி கருவிழி. 55வது கேள்வி நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி தொலைநோக்கி.
56வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளின் உண்மைத்தன்மையை கண்டறியவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, கூற்று 2 சரியானது மற்றும் கூற்று 1வது தவறானது. 57வது கேள்வி, மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக. 58வது கேள்வி, நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். 59வது கேள்வி, அசல் ஒளி அலையின் டேஷ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பிரதிபலிப்பு. 60வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்க கூடிய உலோகம் டேஷ் எனப்படும். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, தாது. 61வது கேள்வி, இரசக்கலவை என்பது டேஷ் உடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பாதரசம். 62வது கேள்வி, ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, எரிபொருள் எரிவதால். 63வது கேள்வி, மீனின் இதயத்தில் டேஷ் அறைகள் உள்ளன. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 2. 64வது கேள்வி, மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் யாவை? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஏ, பி, ஏபி மற்றும் ஓ. 65வது கேள்வி, இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 1952ஆம் ஆண்டு. 66வது கேள்வி, ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, மே 28. 67வது கேள்வி, ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 23. 68வது கேள்வி, புதை உயிர் படிவங்கள் டேஷ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிர்களை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, இயற்கை செயல்முறைகளால். 69வது கேள்வி, பின்வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 1098. 70வது கேள்வி, கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஷ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, நிக்கோட்டின். 71வது கேள்வி, HIV-இன் விரிவாக்கம் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். 72வது கேள்வி, சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஷ் ஆல் ஆனது. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, சிலிக்கான். 73வது கேள்வி, வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது, அதனை சரியாக வரிசைப்படுத்தவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 2வது, 4வது, 3வது, 1வது. 74வது கேள்வி, ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஷ் பயன்படுகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, கோப்பு தொகுப்பு. 75வது கேள்வி, பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம்
நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி ஆசியா. 76வது கேள்வி, சர்வதேச நீதிமன்றம் டேஷில் அமைந்துள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஹேக். 77வது கேள்வி, 1937ஆம் ஆண்டில் அடோல்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஜெர்மனி. 78வது கேள்வி, ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவார். இவர்கள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி ஆப்பிரிக்க நேர்கள். 79வது கேள்வி, நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஷ் ஆல் வழி நடத்தப்பட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி நெல்சன் மண்டேலா. 80வது கேள்வி, எப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்பட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 1941ஆம் ஆண்டு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.